தினமொரு வசனம். எபிரேயர் 3:12 இவ்வாறு கூறுகிறது: சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். விளக்கம்: தொடர்ந்து வந்த சில தோல்விகளினாலும் முன்னேற்றமற்ற வாழ்க்கை சூழ்நிலைகளினாலும் சோர்ந்து போன ஒரு சகோதரர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தேவ பக்தியோடு வாழ்ந்து என்ன பயன்? கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமாக வாழ்ந்து எந்த ஆதாயத்தை கண்டோம் என்பது போன்ற சலிப்பு உணர்வுகள் அவரை பழைய பாவ வாழ்க்கைக்கு திருப்பி போக வைத்தது. இன்று அவருடைய வாழ்க்கை முன்பை விட மிகவும் மோசமாக உள்ளது. பழைய பாவ பழக்கங்கள் திரும்பி வந்து விட்டன. குடும்பத்தில் அமைதி இல்லை. நிம்மதியற்றவராய் நடைப்பினம் போல வாழ்கின்றார். இறை வாழ்க்கையில் நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேறிவிடும் என்றோ எல்லா வளங்களும் வந்துவிடும் என்றோ கூற முடியாது. சில கஷ்டங்களும் தோல்விகளும் சில காலம் தொடர்ந்து வரலாம். ஆயினும் அவைகளால் சோர்வுற்று தேவ பக்தியின் பாதையை விட்டு விலகி பழைய விதமான வாழ்க்கைக்கு திரும்புவதால் எந்த நன்மையும் விளையாது. அது மேலும் மேலும் நம்முடைய வாழ்க்கையை இருள் கவ்வுவதற்கே வழிவகுக்கும். துன்பமோ துயரமோ வாழ்வோ தாழ்வோ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடப்பதால் மனதிற்கு அமைதியும் ஆறுதலும் உண்டு. ஆனால் பரிசுத்த ஒழுங்குகளையும் தேவன் மேல் கொண்ட அன்பையும் விட்டு விலகி செல்வதால் அது சோதனைகளிலிருந்து நம்மை விடுவித்து விடாது. மாறாக அது வாழ்க்கையை ஒழுங்கீனப்படுத்தி குழப்பங்களுக்குள் ஆழ்த்தி நிம்மதியற்றவர்களாக நம்மை மாற்றிவிடும். இஸ்ரவேல் மக்கள் பல நேரங்களில் சோதனைகளின் நெருக்கத்தினால் தேவனை விட்டும் அவருடைய வழிகளை விட்டும் விலகி புறஜாதி மக்களின் தவறான தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டனர். ஆனால் அதனால் ஒருபோதும் அவர்கள் நன்மையை கண்டதில்லை. ஆம், இயேசுவுக்கு பதிலாக அவருடைய பரிசுத்த ஒழுங்குகளுக்கு பதிலாக எதை தெரிந்து கொண்டாலும் அது வேதனையே. தேவ பக்தனாகிய தாவீது பலவிதமான சோதனைகளின் வழியாக நடக்க நேர்ந்து சோர்ந்து போன வேளைகள் உண்டு. எந்த ஒரு ஆதரவான காரியமும் நடைபெறாததால் நம்பிக்கைகளில் குன்றி போன வேளைகளும் உண்டு. ஆயினும் அவன் தன் மனதில் உணர்ந்தபடி தன்னுடைய கேள்விகளையும் அங்கலாய்ப்புகளையும் மன விசனங்களையும் தேவ சமூகத்திலேயே கொட்டி தீர்த்தான். அவன் தேவ சமூகத்து ஆறுதலை பெற்று சாதனைகளை சந்திக்கும் ஆற்றலை பெற்றிருந்தான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை விட்டு விலகாமல் உம்முடைய சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.